நமஸ்தே. பரிச்சயா பார்ட் சஹ லெசன் 6. ஸோ இந்த லெசன் 6 என்ன லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னா, பொசசிவ் ப்ரனவுன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, என்னுடைய உன்னுடைய அப்படிங்கிறதுக்குலாம் ஹிந்தியில் என்ன வேர்டு, அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேரா, மேரே, மேரி, இந்த 3 வேர்டுக்குமே ஒரே மீனிங் தான், என்னுடைய. ஓகேங்களா? ஸோ நம்ம எப்போ இந்த மேரா யூஸ் பண்ணணும், மேரே அண்ட் மேரி என்ன 2-3க்குமான டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா, நம்ம மேரா அப்படிங்கிறத வந்துட்டு சிங்குலர் மஸ்குலைனுக்காகவும், மேரே வந்து ப்ளூரல் மஸ்குலைனுக்காகவும், மேரி வந்துட்டு ஃபெமினைனுக்காகவும் யூஸ் பண்ணணும். நம்ம 5th லெசனில் வந்துட்டு கா, கே, கி அப்படின்னு பார்த்தோம். இது வந்து என்னென்னா ப்ரனவுன் இல்லாமல் நம்மளுக்கு வரக்கூடிய ஆப்ஜெக்ட்டுக்காக நம்ம யூஸ் பண்ணும் பொழுது இந்த கா, கே, கீன்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே பொசசிவ் வந்துட்டு ப்ரனவுனில் வரும் பொழுது நம்ம வந்துட்டு இந்த மேரா, மேரே, மேரி அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி 5th லெசனில் பார்த்த மாதிரியே தான் ஆ சவுண்டில் வந்திருக்கு சிங்குலர் மஸ்குலைன், ஏ சவுண்டில் வந்திருக்கு ப்ளூரல் மஸ்குலைன், இ சவுண்டில் வந்திருந்து ஃபெமினைன் ஜெண்டருக்கு. நெக்ஸ்ட் துமாரா, தும்ஹாரே, தும்ஹாரி, இதோட மீனிங் என்ன, உன்னுடைய, இங்கிலீஷில் யுவர். ஹமாரா, ஹமாரே, ஹமாரி, நம்முடைய அல்லது எங்களுடைய, அவர்ஸ். உன்கா, உஸ்கா, உஸ்கே, உஸ்கி, இதுக்கு வந்துட்டு அவனுடைய, அவளுடைய, அதனுடைய அப்படிங்கிற மீனிங்கும் வரும். ஓகேங்களா? ஹிஸ் ஆர் ஹர். இஸ்கா, இஸ்கே, இஸ்கி, இவனுடைய, இவளுடைய. இப்போது உஸ்கா அப்படிங்கிறப்போ நம்ம எப்படி சொல்கிறோம், இந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்மளுக்கு தூரமாக இருக்குது அப்படின்னா நம்ம உஸ்கா சொல்லுவோம், அவன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அப்போது இஸ்கா அப்படிங்கிறத அந்த ஆப்ஜெக்ட் நம்ம பக்கத்தில் இருந்தாக்கா வந்து நம்ம இவன் அப்படின்னு யூஸ் பண்ணும் பொழுது இஸ்கா அப்படின்னு சொல்லுவோம். இவனுடையது அப்படின்னா இஸ்கா, அவனுடையது அப்படின்னா உஸ்கா. நெக்ஸ்ட் உன்கா, உன்கே, உன்கி. ஸோ எப்போ இந்த உன்கா யூஸ் பண்ணுவோம், ப்ளூரல், அவருடைய அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு ரெஸ்பெக்டுக்காகவும் ப்ளூரலாகவும் நம்ம யூஸ் பண்ணும் பொழுது உன்கா அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுவோம். இன்கா, இன்கே, இன்கி, இவருடைய. கிஸ்கா, கிஸ்கே, கிஸ்கி, யாருடைய. ஆப்கா, ஆப்கே, ஆப்கி, உங்களுடைய. ஓகேவா? இப்போ இதை வச்சு லெசனுக்குள்ளே போகலாம். मैं गणेश हूँ, मैं गणेश हूँ, आई एम கணேஷ். மேரா பாயி ராஜேஷ், என்னுடைய பிரதர் ராஜேஷ். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், என்னுடைய பிரதர் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். இப்போ லாஸ்ட் 5th லெசனில் என்ன பண்ணோம், ரமேஷ் கா பாயி, ரமேஷின் உடைய பிரதர் அப்படின்னு பார்த்தோம். அது வந்து நவுன் கூட நம்ம என்ன பண்ணணும், பொசசிவ் வேர்டு ஆட் பண்ணோம். இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது என்னது, பொசசிவ் ப்ரனவுன். அப்போது என்னுடைய அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன எடுக்கிறோம், வி ஹாவ் அ 3 வேர்டு. என்னுடைய அப்படிங்கிறதுக்கு மேரா, மேரே, மேரின்னு இருக்குது. பட் இங்கே நம்ம என்ன செலக்ட் பண்ணியிருக்கோம், மேரா. ஏன் அப்படின்னா ஆப்ஜெக்டை பார்க்கணும். ஆப்ஜெக்ட் வந்துட்டு பாயி சிங்குலராக இருக்காங்க. ஸோ மஸ்குலைன் சிங்குலர் அப்படிங்கும்பொழுது நம்ம என்ன செலக்ட் பண்ணிக்கணும், மேரா. மேரா பாயி ராஜேஷ். யஹ் பரிமலா ஹை, ஷீ இஸ் பரிமலா. இஸ்கா நாம் பரிமலா ஹை. இஸ்கானா என்ன மீனிங் பார்த்தோம், இவளுடைய. ஓகேங்களா? இவளுடைய பெயர் பரிமலா. तुम दिनेश हो, यू आर दिनेश. तुम्हारा भाई रमेश है, उन्नुடைய ब्रदर रमेश. वह भरत है, he is भरत. उसका नाम भरत है, அவனுடைய பெயர் பரத் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏ कौन है, அவர்கள் யார். ये मेरे पिताजी के मित्र हैं, அவர் என்னுடைய அப்பாவின் நண்பர். மித்ர அப்படின்னா என்ன மீனிங், ஃப்ரெண்ட் அப்படின்னு அர்த்தம். ஏ மேரே பிதாஜி கே மித்ர ஹை, அவர் என்னுடைய அப்பாவின் நண்பர். இன்கா நாம் கோவிந்த ஹை, இவருடைய பெயர் கோவிந்தன். இன்கான்னா என்ன பார்த்தோம், ரெஸ்பெக்டாக வரும் பொழுது நம்ம இன்கா பார்த்தோம். ஸோ இவருடைய பெயர் கோவிந்தன். இங்கே என்ன பண்ணோம், மேரே பிதாஜி. ஏன் இங்கே மேரே யூஸ் பண்ணியிருக்கோம், பிதாஜிக்கு வந்து நம்ம லாஸ்ட்டில் அதே பார்த்தோம்
ப்ளூரலாக கன்சிடர் பண்ணும்பொழுது நம்ம என்ன பண்ணிடுறோம், மஸ்குலைன் ப்ளூரலுக்கு மேரே அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுறோம். இப்போது பிதாஜி கே மித்ர, இப்போ இந்த ரெண்டு பொசசிவ் இருப்பாங்க. இந்த கேங்கிறது என்ன பண்ணுது, இந்த ஆப்ஜெக்டோட பொசஸ் பண்ணும் பொழுது ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து இது ப்ரனவுனாக வராமல் நம்ம வேர்டாக ஜாயின் பண்ணுறோம். அப்போ கே யூஸ் பண்ணுறோம். நம்ம வேர்டு என்னுடைய உன்னுடையன்னு வந்து ப்ரனவுன் யூஸ் பண்ணும்போது, பொசசிவ் ப்ரனவுன் யூஸ் பண்ணும் பொழுது மேரே அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். யக் கிஸ்கி கிதாப் ஹே, கிஸ்கி அப்படின்னா யாருடைய. இப்போ எதுக்காக கேட்குறோம், யாருடைய புத்தகம் புக்குன்னு கேட்குறோம். அப்போ புக்கு வந்து ஃபெமினியன் ஜெண்டர் அப்படிங்கிறதுனால நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணுறோம், கிஸ்கி அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுறோம். இப்போது கிதாபுக்கு பதிலாக ஒரு ஹவுஸ் இருக்குது, இது யாருடைய கர் ஹவுஸ் அப்படின்னு நீங்கள் கேட்கணும்னா யக் கிஸ்கா கர் ஹே அப்படின்னு கேட்கணும். ஏன்னா கர்ங்கிறது மஸ்குலைன் ஜெண்டர்னால நம்ம என்ன பண்ணணும், யக் கிஸ்கா கர் ஹேன்னு கேட்கணும். இங்கே கிதாப் இருக்கிறதுனால கிஸ்கி ஃபெமினியன் ஜெண்டரோடது போட்டிருக்கோம். யக் கிஸ்கி கிதாப் ஹே, ஏ மேரி கிதாப் ஹே என்னுடைய புத்தகம். இப்போ கிதாப் வந்து ஃபெமினியன் ஜெண்டர்னால இங்கே மேரி யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம பார்த்த மாதிரி கர் ஹவுஸை வச்சு நம்ம கேட்குறோன்னா யக் மேரா கர் ஹே என்னுடைய ஹவுஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்போ வந்து நம்ம மேரா யூஸ் பண்ணணும், ஏன்னா கர் அப்படிங்கிறது மாஸ்குலைன் ஜெண்டர். லலிதா துமாரி கிதாப் கஹாங் ஹே, லலிதா உன்னுடைய புத்தகம் எங்கே இருக்குது, கஹாங்னா வேர். மேரி கிதாப் மேஜ் பர் ஹே என்னுடைய புக்கு டேபிள் மேலே இருக்குது, பர்னா ஆன். மை புக் இஸ் ஆன் த டேபிள். இப்போ இங்கே என்ன நம்ம பார்க்கணும், மேரி. கிதாப் வந்து ஃபெமினின் ஜெண்டர்னால மேரி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட், வக் சுனிதா கா கர் ஹே, வக் சுனிதா, சுனிதா உன்னுடைய, அது சுனிதாவினுடைய வீடு. இப்போ கர் அப்படிங்கிறது மஸ்குலைன் ஜெண்டர், அதனால நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், கா யூஸ் பண்ணியிருக்கோம். உஸ்கா கர் படா ஹே, இப்போ அவளுடைய வீடு. அப்போ வீடுங்கிறது மஸ்குலைன் ஜெண்டர்னால இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், உஸ்கா. உஸ்கா கர் பகுத் படா ஹே, அவளுடைய வீடு எப்படி இருக்கும், ரொம்ப பெருசு. சுந்தர், சுந்தர்னா பியூட்டிஃபுல், ரொம்ப அழகாக இருக்கும். படானா பிக். உஸ்கே கர் மே 4 கமரே ஹே, அவங்களுடைய வீட்டில் 4 4 கமரே அப்படின்னா ரூம்ஸ். கமரா ரூமு, கமரே அப்படின்னா ரூம்ஸ் ப்ளூரல்ல. அவங்க வீட்டில் வந்துட்டு 4 ரூம் இருக்குது. 4 கமரே சோட்டேயாவும் சுந்தர் ஹே, 4 ரூமும் சோட்டேனா ஸ்மாலாகவும் சுந்தர்னா பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யக் பாக் ஹே, பாக் அப்படின்னா கார்டன். யக் ஸ்கூல் கா பாக் ஹே, கா பாக். அப்போ பாக் வந்து மஸ்குலைன் ஜெண்டர்னால நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கா வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஸ்கூலினுடைய கார்டன். ஸ்கூல் கா பாக் பகுத் படா ஹே, ஸ்கூலோட கார்டன் எப்படி இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்கும். बाग में आम के पेड़ और फूल के पौधे हैं. बाग में in the garden. आम मैंगो, मैंगो उடைய ட்ரீ, ட்ரீ வந்து பேடு, பேடு மீனிங் ட்ரீ. ஸோ மேங்கோ ட்ரீ और மீனிங் அண்ட். फूल के पौधे, फूல்னா ஃப்ளார். ஸோ ஃப்ளார்ஸோட பௌதேனா பிளான்ட், பூச்செடிகளும் மாமரமும் பூச்செடிகளும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. आपका नाम क्या है, உங்களுடைய பெயர் என்ன. मेरा नाम कबीर है, என்னுடைய பெயர் கபீர். तुम्हारा नाम क्या है, உன்னுடைய பெயர் என்ன. मेरा नाम तुलसीदास है. இப்போ இல்லை ஆப்கா துமாரா மேரா இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அடுத்து வர்றது எது பேஸ் ஆப்ஜெக்ட் என்ன இருக்குது, நாம். நாம் அப்படியோட மீனிங் வந்துட்டு நேம், அது என்ன ஜெண்டர்னா மஸ்குலைன் ஜெண்டர். அதனால தான் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், மேரா துமாரா ஆப்கா அப்படின்னு எல்லாமே மஸ்குலைனுக்கான பொசசிவ் ப்ரனவுன்ஸை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஆப்கா கர் கஹாங் ஹே, உங்களுடைய வீடு எங்கே இருக்குது. மேரா கர் ஏக் சோட்டே காவ் மே ஹே, என்னுடைய வீடு ஏக் சோட்டே ஒரு சின்ன கிராமம், காவ்னா வில்லேஜ், கிராமத்தில் இருக்குது. துமாரா கர் கஹாங் ஹே, உன்னுடைய வீடு எங்கே இருக்குது, கஹாங் மீன்ஸ் வேர். மேரா கர் சகர் மே ஹே, சகர் மீனிங் சிட்டி, என்னுடைய வீடு சிட்டியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. லெசன் 6ஓட அபியாஸ். இப்போ ரோமன் நம்பர் 1 வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, மேரா மேரே மேரி. நெக்ஸ்ட் வந்து துமாரா மட்டும் கொடுத்துட்டு ரிமைனிங் இருக்கிற அந்த மஸ்குலைன் ப்ளூரலும் ஃபெமினியன் ஜெண்டரோடதையும் நம்மளால் எழுத சொல்லியிருக்காங்க. नेक्स्ट रोमन नंबर 2 तमिल या अंग्रेजी में अर्थ लिखो। पौधा प्लांट, गांव विलेज, आम का पेड़ मैंगो ट्री, सुंदर ब्यूटीफुल, बाग गार्डन,
Roman number 3, चित्र देखो और जवाब दो. See the picture and write the answer. இப்போ நம்மளுக்கு வந்துட்டு புக் பேக்கில் வந்துட்டு ஒவ்வொரு இதுக்கும் வந்து இமேஜ் கொடுத்துருப்பாங்க. இப்போ புக் பேக்கில் இருக்கிற நம்மளுக்கு எக்ஸசைஸில் அபியாஸில் வந்துட்டு பிக்சர் வந்து இல்லை. क्या है அங்கே வந்து ஒரு மேங்கோ ட்ரீயோட இமேஜ் இருக்கும். आम का पेड़ है, मैंगो ट्री को வந்து आम का पेड़. क्या है इंडिया मैप இருக்குது அப்படின்னாக்கா பாரத் का मानचित्र, பாரத்னா இந்தியா, மான்சித்திரனா மேப், இந்தியாவுடைய மேப். क्या है ஃப்ளாருக்கு வந்துட்டு फूल, फूल है. रोमन नंबर 4, विलोम शब्द. विलोम शब्द मीन्स ऑपोजिट्स. गांव शहर, गांव मीन्स विलेज, शहर सिटी. सुंदर असुंदर, सुंदरना ब्यूटीफुल, असुंदर अगली. रोमन नंबर 5, सही शब्द सुनकर वाक्य पूरा करो. डैश नाम गणेश. இப்போ நாம் அப்படிங்கிறது மாஸ்குலைன் ஜெண்டர்னால நம்ம என்ன செலக்ட் பண்ணணும் இங்கே மேரா. மேரி அப்படிங்கிறது ஃபெமினியன் ஜெண்டருக்குள்ளது. ஸோ அது வந்து நம்ம நாம் அப்படிங்கிற மாஸ்குலைன் ஜெண்டருக்குள்ள மேராவை தான் எடுத்துக்கணும். டேஷ் கிதாப் ஹே. கிதாப் அப்படிங்கிறது ஃபெமினியன் ஜெண்டர்னால நம்ம இங்கே என்ன செலக்ட் பண்ணணும் கிஸ்கி. டேஷ் நாம் பரிமளா ஹே. நாம் வந்து மஸ்குலைன் ஜெண்டர். அப்போ கொடுத்துருக்க ஆப்ஷன் பாருங்கள், உஸ்கி உஸ்கா அப்படின்னு இருக்குது. இப்போ உஸ்கி வந்து ஃபெமினியன் ஜெண்டருக்கு தான் வரும். அப்போது மஸ்குலைன் ஜெண்டருக்கு உஸ்கா. उसका नाम परिमला है. यह भारत का मानचित्र है. இது இந்தியாவினுடைய மேப் அப்படின்னு சொல்லணும். இப்போ மேப் அப்படிங்கிற வேர்டு வந்து மாஸ்குலைன் ஜெண்டர்னால நம்ம கா அப்படிங்கிறத தான் செலக்ட் பண்ணிக்கணும். மேரா நாம் லலிதா ஹே. லலிதா அப்படிங்கிறது வந்து என்னது, ஒரு ஃபீமேலோட நேம். நாம் அப்படிங்கிறது மாஸ்குலைன். இப்போ நம்ம வந்து ஆப்ஜெக்டை தான் பார்க்கணும். அப்போ நாம் அப்படிங்கிறது மாஸ்குலைன் ஜெண்டர் அப்படிங்கிறத நம்ம இங்கே செலக்ட் பண்ணணும். மேரா அப்படிங்கிறது தான் செலக்ட் பண்ணணும். மேரா நாம் லலிதா ஹே. நெக்ஸ்ட் ரோமன் நம்பர் 6, यह किसकी किताब है. இது யாருடைய புத்தகம். பாரத் बहुत विशाल देश है. यह स्कूल का बाग है. बाग में आम के पेड़ और फूल के पौधे हैं. उसका घर बड़ा है. या किसकी அப்படின்னா இது யாருடைய புத்தகம். பாரத் அப்படின்னா இந்தியா. பகுத் விஷால் தேஷ் மிகவும் விஷாலமான கண்ட்ரி. எக் ஸ்கூல் இது ஸ்கூலினுடைய கார்டன். கா பாக் ஹே. பாக் மே கார்டனில் ஆம் கே பேட் और फूल के पौधे हैं. மேங்கோ ட்ரீயும் ஃப்ளார் கார்டன் பிளான்ட்ஸும் இருக்குது. உஸ்கா கர் படா ஹே. அவங்களுடைய வீடு பெருசாக இருக்கும். नेक्स्ट रोमन नंबर 7, अनुवाद में हिंदी में अनुवाद करो. व्हाट इज़ योर नेम. तुम्हारा नाम क्या है. दिस इज़ माई बुक. यह मेरी किताब है. हर नेम इज़ परिमला. इसका नाम परिमला है. सो लेसन 6 लेसन अண்ட் अभ्यास பார்த்துருக்கோம். नेक्स्ट लेसन 7 அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். धन्यवाद.